கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் அந்த வார்த்தைகளை கேளாதீர்கள். நாம் நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரிகிறதா நாம் ஒழுங்காக இருக்கிறோமா என்பதை தெரிந்தாலே போதும். மற்றவர்கள் இதை சொல்வார்கள், அதை சொல்வார்கள், எப்படி செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிப்பார்கள். நம்மளை நல்ல வழியிலே நாம் நடந்தாலும் இப்படி என்று சொல்வார்கள். நாம் அதை கேட்டோன்னா நம்ம மனசு சோர்வடையும். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருகிறது. ஒரு குழியிலே ஒரு தவளை விழுந்து விட்டது. வெளியே இருக்கிற தவளையெல்லாம் சொல்லித்தோம், நீ எழுப்பி வராது, ஏன்னா ஏற்கனவே உன்னை மாதிரி நிறைய தவளைகள் அந்த குழியிலே விழுந்து இறந்து விட்டது, அதனால் நீ மேலே ஏறி வராது என்று சொல்லித்தான். அதுக்கு காது கேட்காதனால அது நினச்சிச்சு எல்லாரும் மேலே ஏறி வா என்று சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு ஜம்ப் பண்ணி மேலே ஏறி வந்துச்சான். எப்படிடா வந்துச்சு அப்படின்னு எல்லா தவளையும் ஆச்சரியமாக பார்க்கும்போது, அதுக்கு காது கேட்காதனால அது இவங்க கையை ஆட்டி வராது என்று சொல்கிறத அது ஜம்ப் பண்ணி மேலே வா என்று சொல்லிக்கிற மாதிரி அதுக்கு தோணுச்சு. எந்த வார்த்தைகளும் மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கேட்டால் முன்னேற முடியாது. நாம் காது கேளாதவர்களைப் போல இருக்க வேண்டும். ஒரு கழுதை ஞாபகம் வருகிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் கழுதையை கூட்டி கொண்டு போகிறார்கள். அப்போது வழியில் ஒருத்தன் வழிபோக்க, என்னடா கழுதையை வைத்துக்கொண்டு நடந்து போயிட்டுருக்காங்க. உடனே 2 பேரும் கழுதை மேலே ஏறி போகும்போது எவ்வளோ ஒரு அந்த கழுதை எவ்வளோ பாவம், 2 பேரும் உட்காந்துருக்கு போகிறாங்க போகிறடா அந்த கழுதை மேலே. உடனே சரின்னு அவன் இறங்கிட்டு மனைவியை மட்டும் மேலே ஏற்றிட்டு அவன் பாட்டு நடந்து போகிறான். எவ்வளோ அந்த கணவன் நடக்க வச்சுட்டு இவன் எப்படி உட்காந்துருக்கா பாரு அப்படின்னு. சரின்னு அவன் இறங்கி இவன் ஏறி உட்காந்தா மனைவியை நடக்க வச்சுட்டு இவன் ஏறி போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி 2 பேருமே நடந்து போனால் முட்டாளுங்க அப்படின்றாங்க. எப்படி செய்தாலும் நம்மளை குறை சொல்லி கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பூமியில் இருக்க தான் செய்கிறார்கள். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம் எப்படி என்று. அதனால் எல்லோரும் நாம் ஒழுங்காக இருக்கோமா அது போதும். நம்ம கடவுளுக்கு பயந்து நம்முடைய கடவுளுடைய வழியிலே நடக்கிறோமா என்பதை அறிந்து ஆண்டவருடைய வழியிலே நடக்கணும். மற்றவர்கள் சொல்வதை தீய வார்த்தைகளோ எந்த வார்த்தைகளும் நாம் கேட்டால் முன்னேறி போக முடியாது. அதனால் கடவுளுக்கு பயந்து அவருடைய வழியிலே நடக்கும். தேங்க்யூ.